ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த விலாக் ஈவினிங் 4:30 இருந்து 7 வரைக்கும் ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டீஸ் வந்து இனிமேல் வந்து சமோசா கேட்டாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாவு பிசைய வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக சமோசா செஞ்சு குட்டீஸ்க்கு கொடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுமே வீட்டில் நல்ல எண்ணெயில் செஞ்சு சாப்பிட்றோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். விலாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல வெயில் அடிக்கிறதால இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா நிறைய அரும்பு விட்டுருக்குங்க. நல்லா கொத்து கொத்து கொத்தாக அரும்பு விட்டுருக்கு. இனிமேல் வந்து சம்மரில் வந்து நல்ல மல்லி வந்து நிறைய கிடைக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த மல்லிப்பூ, ஜாதி மல்லினா எனக்கு அப்படி ஒரு பூ பைத்தியம்னு கூட சொல்லலாம். அப்படியே அந்த மாதிரி பூ நிறைய வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸ்நாக்ஸ் நான் செய்கிற வரைக்கும் இவன் கேட்டுகிட்டே இருப்பான். கடையில் வாங்கி தட்டுமா? கடையில் சமோசா பேப்பரா செய்யுது. வீட்டில் தானே. என்னம்மா நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணி செய்ய வைக்கிறது வந்து என்னோடய குட்டீஸ் தான். இவ்வளோ அளவுக்கு நான் வந்து குக்கிங் நல்லா செய்கிறேன் அப்படின்னாலும் உண்மையாகவே அதோட க்ரெடிட் ஃபுல்லாக என்னோடய குழந்தைங்கள தான் செய்கிறோம். அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதால தான் நான் செய்ய முடியுது. செய்யறதுக்கும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து பப்பாளி மரம் முளைச்சி இப்போ காயே காய்ச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா 3 கிலோ அளவுக்கு இருக்குங்க. சரி, சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாமா? சமோசா ரொம்ப லாங் ப்ராசஸ்ன்னு நம்ம செய்ய மாட்டோம். பட் ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஒரு கொத்துக்கல்ல 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஆனால் தட்டி சேர்க்கும்போது அதோட ருசி, வாசனை எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூப்பராக. ஒரு பேன் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தட்டி வச்ச அந்த மிளகாய், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஓரளவுக்கு பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து இதோட பச்சை வாசனை பொருளவுக்கு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இது நல்ல அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு மசிச்சு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவோட. இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸ்டஃபிங் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் டைமு. இதுக்கு மேலே நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் மைதா எடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது பேஸ்ட் மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண மைதா பேஸ்ட்டை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி சமோசா மாவுக்கு பதில் நம்ம வீட் பிரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் சமயத்தில் நமக்கு சீக்கிரமாக ப்ரெட்டாக கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சமோசா செஞ்சு கொடுக்கும்போது வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். இதை நல்லா பூரிக்கட்டையில் அழுத்தமாக நல்லா தேய்ச்சிருங்க. ஷீட் மாதிரி ரெடி ஆகிடும். இது ஏன் நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் உரியாது. அதுவும் இல்லாமல் சமோசா ஷீட் மாதிரி நல்லா கிறிஸ்பாக வரும். நமக்கு ஈஸியாகவும் ஆகிடும். இப்போ குட்டீஸுக்கு வந்து நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு நல்லா நீங்கள் சமோசா மாதிரி போட்டு கொடுத்துட்டா குழந்தைங்களுக்கும் வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும். நமக்குமே ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரெட்டோட சைடெலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு அந்த கரைச்சி வச்ச மைதா பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் தடவிக்குங்க. தடவிட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இந்த மைதா பேஸ்ட்டை நம்ம போட்டு இந்த மாதிரி ஒட்டி வைக்கிறதால எண்ணெயில் போட்டாலும் பிரியவே பிரியாது. ஸ்டஃபிங் வந்து அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நம்பி செஞ்சு பாருங்கள். செம பர்ஃபெக்டாக வருங்க. ப்ரெட்டில் தான் சமோசா செஞ்சிங்களான்றது கூட யாருக்குமே தெரியாது. இதேமாரி எல்லாத்தையும் தேய்ச்சி சைட்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு மைதா மாவு பேஸ்ட் வச்சு சமோசா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து நீங்கள் வச்சிடலாம். அவங்க எப்போ வராங்களோ, ஹஸ்பண்டும் சரி இல்லை பசங்க எப்போ வராங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் அழகாக பொரித்து கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ப்ரெட்டுன்றதால சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு மீடியம் ஹீட் வச்சு இந்த மாதிரி நுரை மாதிரி வருது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் பொரித்து எடுத்துடலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் உடனே கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் நல்லா வெந்து கிறிஸ்பாக வரும். நல்லா இதை வந்து பூரிக்கட்டையில் நல்லா தேய்ச்சதால் எண்ணெய் அதிகமாக இழுக்காது. நல்ல மாவு மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் சமோசா ஷீட் நீங்களே ரெடி பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கும். ப்ரெட்டுன்னே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க.
கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக நமக்கும் இருக்கும், குட்டீஸ்க்கும் இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கெல்லாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம குக்கிங் எல்லாமே ஹெல்த்தி அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். மீதி இருக்க சமோசாலாம் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெயே குடிக்கலைங்க, அவ்வளோ சூப்பராக வந்தது. அந்த பேக் பாருங்கள், ஒன்று கூட ஓப்பனே ஆகலை. அவ்வளோ அழகாக வந்து நம்ம சூப்பராக செஞ்சு எடுத்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இனி நம்ம வீட்டில் குட்டீஸ் வந்து சமோசா கேட்டால் நோ சொல்லாதீங்க, எஸ் சொல்லி இந்த மாதிரி அசத்திடுங்க. சமோசா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் செய்யணுன்னெலாம் இல்லைங்க, இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சிலிண்டர் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி செஞ்சாலும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கடையில் கூட இவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது, மாசாக நல்லா இருக்கா? ஆனால் வீட்லேயே இவ்வளோ டேஸ்ட் கிடைக்குது, அப்போ வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம்ல. சரி, ஓகே, இனிமேல் வீட்லேயே செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கிடச்சா யார் தான் செய்யாமல் இருப்பாங்க சொல்லுங்கள். இவன் பேசுகிறதுல சொல்கிறதுலேயும் நம்ம வந்து நோவே சொல்ல முடியாதுங்க. எப்படியாச்சும் ட்ரை பண்ணி இவனுக்கு செஞ்சு கொடுத்துணுன்னு தான் தோணும். அந்த அளவுக்கு நம்ம செய்கிறத ரசித்து ருசித்து சாப்பிடுவான். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குற மாதிரி யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. குழந்தைங்களோட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். 2-3 கமெண்ட்ஸ் வந்துடுச்சுங்க. இது ஏன் உங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு வருத்தம் இல்லையா? தனிமையாக இருக்கீங்களே, இது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? சொந்த பந்தத்தோடு வந்து இருக்கிறது தானே நல்லது அப்படின்ட்டு வந்து ஒரு 2-3 கமெண்ட் வந்துருச்சு. இது ஏன் இப்படி கேட்குறீங்கன்றது வந்து எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு பொண்ணு இல்லைன்றது வருத்தம் வந்து இருக்குதா இல்லையானா லைட்டாக இருக்க தான் செய்யுது. ஆனால் பார்த்திங்கன்னா வர்ற பொண்ணை நல்லபடியாக வச்சுக்கணுன்ற எண்ணம் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. பொண்ணு இல்லையேன்ற வருத்தன்றதை விட வர்ற பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும். என் பையன் வந்து அவளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். அவளை வந்து கண்ணும் கருத்துமா அவன் நல்லா பார்த்து, இப்படி தான் என் பசங்களை நான் வளர்த்துட்ருக்கேன். அதனால் திரும்ப இந்த கேள்வி தயவுசெய்து கேட்காதீங்க. இது வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன ஜடை முடியிலே கட்டியிருக்க? போய் பேண்டு மேலே போய் எடுத்துகிட்டு வரணும். அப்படியே முடியிலே கட்டி வச்சா நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்குது. ஐடியா தான். அதே மாதிரி சொந்த பந்தத்தோடு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. என்னை சுற்றி போலியான உறவு இல்லைன்றது சந்தோஷம் இருக்குங்க. எனக்கு ஒரு 4 பேர் இருந்தாலும் உண்மையானவங்களாக இருக்காங்க. எனக்கு வந்து நடிப்பு வரமாட்டேங்குது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி பொய் சொல்லி நடிக்கணும்னு நமக்கு அவசியமே கிடையாதுங்க. 2 பேர் இருந்தாலும் உண்மையான சொந்தம், உண்மையான பந்தம் இருந்ததுன்னா அதுவே நமக்கு வந்து வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லைனா கடைசி வரைக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே போக வேண்டியது தான். வாழ போகிற கொஞ்சம் லைஃப்பில் எத்தனை பேர்கிட்ட எத்தனை மாதிரி நடிக்கிறது, எல்லாருக்கிட்டையும் ஊங்கொட்டுறது. அதனால் நம்ம நம்மளாகவே இருப்போம். யாருக்காகவும் நம்மளை மாற்றிக்க வேண்டாம், யாருக்கும் கெட்டதும் நினைக்க வேணாம். இப்படி இருந்துட்டாலே நம்ம லைஃப் கொஞ்சம் நிம்மதியாகவே போகும். மளிகை சாமானும் காலியாகிடுச்சு. சரி, அப்படியே வாங்கிட்டு வரலாம். குட்டீஸும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். டயர்ட் ஆயிடுச்சு, அவன் ஷாப்பிங் பண்ணிட்டான்ல அதிகமாக. பாய் பாய். பாய். மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரியான வெயிலுங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே இந்த டீ குடிக்கலைன்னா அந்த ஈவினிங் வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. விக்னேஷ் போயிட்டு கடையில் உட்கார சொல்லியாச்சு. நான் டீ போட்டு வைக்கிறேன், வந்து குடிடா அப்படின்னியாச்சு. டீக்கு இஞ்சி எல்லாம் எடுத்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த டீ இல்லைனா காஃபி இதை வந்து விட முடியாது. டீ குடித்த உடனே ஒரு எனர்ஜி வரும் பாருங்கள். அந்த சுறுசுறுப்பும் அப்படியே ரிலாக்ஸும் எங்கேருந்து தான் அப்படி வரும்னு தெரியாது. அந்த ஒரு கிளாஸ் டீக்கு அவ்வளோ ஒரு பவராக இருக்கும்.
நான் ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் வந்திருந்தது. 3 ப்ராடக்ட் போட்டிருந்தேன். 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் போடுற மாதிரி தான் நான் வந்து எப்போயுமே ஆர்டர் போடுவேன். நீங்கள் வந்து எப்போயுமே ரிட்டன் போடுற மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நல்லா இல்லைன்னா நீங்கள் அழகாக ரிட்டன் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மீஷோவில் வந்து ப்ரைஸும் கம்மி தான். ஒரு சிலது வந்து தான் குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. மற்றபடி 98% வந்து கொஞ்சம் நல்லாவே தான் வருது. ஒரு 2% இது வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து மீஷோவில் ஒரு 2 இயர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைஸ் குவாலிட்டி எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது. ஒரு சிலது எனக்கும் மிஸ்டேக் ஆகிருக்கு, நல்லா இல்லாது டேமேஜ் ஆகுதுலாம் வந்திருக்கு. அதை ரிட்டன் போட்டுருவேன். நட்ஸ் ஸ்லைஸர் தான் வாங்கியிருந்தேன். நட்ஸ் வந்து சூப்பராக ஸ்லைஸ் பண்ணுதுங்க. 85 ருபீஸில் சூப்பராக தான் இருந்தது. இந்த கவுன் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதுவும் மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். ஒரு சிலது ரொம்ப சூப்பராகவே வருது. அதனால் அதை மட்டும் வச்சுப்பேன். நல்லா இல்லாத ரிட்டன் போட்டுருவேன். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி லெக்கின் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் போட முடியாது. ரொம்ப டைட்டான இதெல்லாம் போட பிடிக்காது எனக்கு. பெரும்பாலும் வீட்டில் வந்து கொஞ்சம் நல்லா லூஸாக போட்டால் தான் பிடிக்கும். அதனால் 2 காட்டன் ஃபேண்ட் மட்டும் ஆர்டர் பண்ணேன். லெக்கின் மாதிரி தான். நல்ல பனியன் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. பியூர் காட்டனில் கொஞ்சம் மிக்ஸ்டு காட்டன். தாராளமாக ஒரு 300ல் 2 ஃபேண்ட் சூப்பராக வாங்கி போட்டுக்கலாம். அடுத்தது மேட் ஆர்டர் போட்டிருந்தேன். 168 ரூபாய்க்கு 5 மேட் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 5 கலரில் இருந்தது. 5 கலருமே நல்லா டார்க் கலர் தான். நம்ம ஹால்லலாம் போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு இவ்வளோ கம்மி ரேட்டில் சூப்பராக இருக்குது மேட் வந்து. இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் தேவையானது மட்டும்தான் வாங்கிப்பேன். ரொம்ப அதிகமாக வாங்குறது இதெல்லாம் கிடையாது. அது கூட ரொம்ப கம்மி ரேட்டு அப்படின்னும் போது குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன். மற்றபடி ரொம்ப அதிகமாக வாங்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் முடிஞ்சது. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பை ஃப்ரெண்ட்ஸ்.